மீன்பிடி அமைச்சர்கிட்ட ஒரு சில விடயங்களை நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம் கால்குலேட் பண்ணிக்கொள்ளுங்கள். சரியாக இந்த புத்தகம் ஒன்று இருக்கிறது, மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய அமைச்சர் இதுவரை வாசிக்கிறதுக்குரிய அறிவிற்கோ தெரியவில்லை. அதிலே ஃபிஷரியிலே 4 ப்ராஜெக்டுகள் 250 மில்லியன் தாண்டப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கிறது. முதலாவது ப்ராஜெக்ட் நீங்க போட்டுக்கிறீங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் මට විනාඩියක් දෙන්න ඔබතුමී මේ අර පැත්තට දුන්නානේ. ඒ අදාළ දෙයක් නම් කතා කරන්න. මම අහන්නේ මේක අදාළ එකක්. විනාඩියක් දෙන්න මේක මම පැහැදිලි කරන්නේ. විනාඩියක් ආණ්ඩු පක්ෂයට එක නීතියක් මට එක නීතියක්. විනාඩියෙන් අවසන් ආයෙ දෙන්න තව විනාඩියක් දෙන්න ඩිස්ටර්බ් කරාම. විනාඩිය. හරිද? டெவலப்மெண்ட் ஆஃப் மைலிட்டி ஃபிஷரி ஹார்பருக்கு நீங்கள் 717 மில்லியன் 2021 ல இருந்து 2025 ஆண்டு செலவழிக்க வேண்டிய இந்த கணக்குக்கு இப்போது 974 மில்லியன் செலவழித்திருப்பதாக 2025க்கும் 26க்கும் போட்டுக்கிறீர்கள். ஆனால் மைலிட்டி இதுவரைக்கும் கொடுக்கப்படல, அந்த துறைமுகம் இதுவரைக்கும் கொடுக்கப்படல. இரண்டாவது, வடக்கு மாகாணத்துக்கு ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமாக 465 மில்லியன் 2025 ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங்கில் நீங்களும் ஜிஏ பிரதீபன் அவர்களும் சேர்ந்து 500 மில்லியனை கொண்டே குறுகட்டுவானுக்கு போடுவதாக சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கு இந்த ரெண்டையும் விளங்கப்படுத்துங்கள். பொட்டைக்கண்டு அதிபத்திர துண்ணானே කියනකම් බලාදෙන්ට අයි ඔබතුමී අපිට වෙන් කරන්නේ මේ වෙන් කරන නැති වෙලාව අනිත් ඒ පැත්තට වෙන් කරන්නේ ඒකේනට මඩගන්න වෙන් කරන්න පුළුවන්. වදගත් පොයින්ට් එකක් අහන්න වෙන් කරන්න බැරිද විනාඩියක්? දෙපැත්තටම ඔයා සමාන වෙන්න ඕනේ. විනාඩිය අවසන්නේ මන්ත්‍රීතුමා. හරි තපරේ දෙන්න මම අවසන් කරනවා. මේ மதிப்புக்குரிய மீன்பிடி அமைச்சரே இந்த பக்கத்துக்கு விளக்கத்தை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.